ஹாய் மக்களே ஃப்ரம் துபாய். ஸோ இங்கே இந்த ஹோட்டலில் இருக்கோம் இல்லையா, டபுள் ட்ரீ ஹில்டன். அங்கே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே இருக்குது. தெர் இஸ் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்போடு இருக்குது, அவன் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அப்படியே டோட்டலாக எல்லாமே இருக்குது. பட் ப்ரொவிஷன் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா என்னால் முடியாது. என் வீட்டில் இன்றைக்கி வந்து தோசை, ஒரு டொமேட்டோ சட்னி பண்ணலான்ட்டு. என் வீட்டுக்காருக்கு எக்கு பாயில் பண்ணிட்டேன்னா போதும். ஸோ அதுதான் பண்ண போகிறேன், அதை காட்டுறேன். ஓகே, அதாவது கருப்பு கடுகு கிடைக்கவே இல்லைங்க. ஓகே, இதுதான் கிடச்சிச்சு. எல்லோ மஸ்டர்ட் சீஸ். அதனால் கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, ஓகே, அதெல்லாம் போட்டுட்டு இந்த கடுகு போட்டும்போது தான் சபாக்குன்னு தெளிச்சிச்சுப்பா. ஸோ இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் உங்கள் வீட்டிலலாம் பண்ணுற ஒரு சட்னி. தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒரு சட்னி. பட் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே மிக்ஸி கிடையாது. ஸோ இதுலேயே நான் வந்து சிலக்கான்னு பண்ணோம். பார்ப்போம் என்ன வருதுன்னு ஃபைனலில். ஓகே ஓகே ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் கோரியண்டர் பவுடர், அப்புறம் ஸ்மோக்ட் பேப்ரிக்கா, அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், மஞ்சத்தூள் வாங்க மறந்துட்டேன். ஸோ இது வந்து நல்லா நெசுக்கி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருவோங்க. ஃபைனலாக இப்படி வந்திருக்கு. பட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி பேன் தான் இருக்குது, தோசை தவா கிடையாது. அதனால் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி தோசை பண்ணுறோம். அண்ட் முட்டை, குட்டி அழகான தோசை ரெடி. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்துருச்சு. எங்கள் துபாய் வீட்டில் தோசையும் டொமேட்டோ சட்னி. உங்கள் வீட்டில் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள்.